அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மதுரை சோழர்களின் பெருமை கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளம். ஆனால் இன்று அந்த பெருமையின் மீது நிழல் வீசி இருக்கிறது. மக்கள் பணம், மக்கள் நம்பிக்கை, மக்கள் அடிமையாகும் நிர்வாக முறைகள் இவை அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சி தமிழகத்தில் முதன்மையாக செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒன்று. ஆனால் அந்த அமைப்பிலேயே சொத்து வரி தொடர்பான மாபெரும் ஊழல் ஒன்று வெடித்துள்ளது. சுமார் 150 கோடி ரூபாயை கடந்து செல்லும் முறைகேடு ஒரு வார்டில் அல்ல, ஒரு மண்டலத்தில் அல்ல, முழு மாநகராட்சியிலும். இது வெறும் தவறு அல்ல, இது திட்டமிட்ட கொள்ளை. இந்த செய்தி தொகுப்பு ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல, இது உங்கள் பணத்தை குறித்த நிகழ்ச்சி. இது உங்கள் நகரத்தின் நேர்மையை மீட்டெடுக்கும் முயற்சி. ஆரம்பிப்போம் ஆதாரங்களோடு. மதுரை மாநகராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக 2022 முதல் 2024 வரை சொத்து வரி மதிப்பீட்டில் ஒரே மாதிரியான பிழைகள். யாரோ ஒரே மாதிரியாக திட்டமிட்டது போல் அனைத்து வார்டுகளிலும் சொத்து வரியை குறைத்துள்ளனர். பழைய கட்டடங்களுக்கும் கூட ஏற்கனவே செலுத்திய வரிக்கு மீண்டும் குறைவு விண்ணப்பம் கொடுத்து அதையும் அடிப்படையாக்கி அதிகாரிகள் சிஸ்டத்தையே வளைத்திருக்கின்றனர். இதற்கு மேல் அதிகாரிகளின் ஆன்லைன் பாஸ்வேர்ட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு சிலர் தான் செய்த குற்றமா, இல்லை இதுவே ஒரு குழுவா? இதுதான் மக்கள் கேட்கிறார்கள். கைது, ராஜினாமா மற்றும் முதல் அதிர்ச்சி. இதுவரை 8 மாநகராட்சி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 மண்டல தலைவர்கள் கட்டாயமாக ராஜினாமா கொடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தமிழக அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதலில் சிட்டி கிரைம் பிரான்ச் வழக்கை பதிவு செய்து விசாரித்தது. ஆனால் விசாரணை சுணக்கமாக இருந்தது. பின்னர் சூடுபிடித்தது. 8 பேர் கைது, அதில் 2 போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தனர். மண்டல தலைவர்கள் சொல்லிதான் செய்தோம் என்ற ஒரே வாக்குமூலம் விஷயத்தை முதல்வர் அலுவலகம் வரை அழைத்து சென்றது. அமைச்சர் நேரு வந்தாரா? எதற்காக? அதைத் தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு நேரில் மதுரை வந்தார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி, ஆணையர் சித்ரா ஆகியோர் மண்டல தலைவர்களை நேரில் அழைத்து விசாரித்தனர். விசாரணையின் முடிவில் அவர்கள் அனைவரிடமிருந்து ராஜினாமா கடிதம் பெறப்பட்டது. ஆனால் மேயர் இந்திராணியிடம் மட்டும் ராஜினாமா பெறப்படவில்லை. அவருடைய கணவர் பொன்வசந்த் திமுகவில் இருந்து சில நாட்களுக்கு முன்பு நீக்கப்பட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் போராடுகிறார்கள், யார் அமைதியாக இருக்கிறார்கள்? அதிமுக உடனடியாக போராட்டம் அறிவித்தது. செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம். அதில் அவர் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு, ராஜினாமா மட்டும் பெற்றார்கள், ஆனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். இது சால்ஜாப்பு. அந்த போராட்டத்தின் பின்னணியில் ஒரு முக்கியமான செய்தி, தமிழக அரசு பதவிகளை காலியிடப்பட்டவை என அறிவித்துவிட்டது. ஆனால் அதுவே வழக்கு தொடர்வதாக இல்லை என பலர் சொல்கிறார்கள். இது மதுரையில் மட்டுமல்ல, இதே மாதிரியான முறைகேடுகள் மாநகராட்சிகள் மட்டுமல்ல, நகராட்சி, பேரூராட்சிகளிலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். முக்கியமாக இது தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் வெடிக்கும் ஒரு ஊழல் விவகாரம். தமிழக அரசு இதை பொதுமக்களுக்கு தெளிவாக விளக்கும் தைரியம் காட்டுமா? இப்போது என்ன தேவை? மாநகராட்சி அதிகாரிகள் மீது புகார், நகரத்துறை அமைச்சர் நேரில் வருதல், மேயர் விசாரணை, ஊழியர்கள் கைது, மண்டல தலைவர்கள் ராஜினாமா. இதுவே ஒரு மாநகராட்சியில் நடந்திருந்தால் மற்ற நகரங்களில் என்ன நடந்திருக்கலாம்? மக்கள் கேட்கிறார்கள். இந்த விசாரணை நியாயமானதா அல்லது ஒரு அரசியல் மேக்கப்பா? இந்த அளவுக்கு பரந்த கட்டமைப்புள்ள ஊழலுக்கு மாநில போலீசார் விசாரணை போதுமா? தலைமை இல்லாத தடயங்கள் அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் CBI விசாரணை தான் நியாயமான வழி என மக்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் யாரையும் குற்றவாளியாக சொல்லுவது அல்ல, ஆனால் மக்கள் பணம் திருடப்பட்டிருக்கின்றது என சந்தேகம் எழும்பும் நேரத்தில் அதை மௌனமாக விட்டுவிட முடியாது. பொதுநலனுக்காக, பொது நம்பிக்கையை மீட்பதற்காக ஜனநாயகத்தின் கண்கள் திறக்க வேண்டிய நேரம் இது. இன்று மதுரை பேசுகிறது, நாளை உங்கள் நகரம் பேசலாம். CBI விசாரணை மட்டுமே உண்மையை சொல்லும் கடைசி வாய்ப்பு. இது அவசிய செய்திகள், உண்மையை சொல்கிறோம். உங்களின் உணர்வை எங்கள் குரலில் வெளிப்படுத்துகிறோம். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.